உண்மையும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா இந்த மாலை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விபிஎஸ் 2025 வருடத்திலே அப்பா நீ அனுசரிக்க தந்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த சின்ன குழந்தைகளுக்கு தேவையான அப்பா ஆத்துமா தேவைகளையும் ஆண்டவரே மாம்ச தேவைகளையும் ஆண்டவரே இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் அப்பா ஃபைனல் ப்ரோக்ராம் ஆண்டவரே இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. அப்பா இந்த கடந்த வாரத்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அவங்க மைண்டில் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த குழந்தைகள் ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும்ப்பா. இந்த குழந்தைகள் ஒரு உப்பாக ஒளியாக மாற்றணும்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய சீஷர்கள் ஆண்டவரே சிறு குழந்தைகள் வருவதற்கு அதட்டினாலும் ஆண்டவரே அந்த குழந்தைகளுக்கு இடம் கொடுங்கள். ஒருவன் சிறு குழந்தையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன தேவனே, அப்பா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய மனசும் ஆண்டவர் இந்த சிறு குழந்தைகளைப் போல ஒரு பாரபட்சம் அல்லாமல் ஆண்டவரே மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் உமக்கு கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வந்துக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அந்த குழந்தைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கட்டும். அந்த கற்றுக்கொண்ட வாக்கின்படி நல்லா ஜோம் பண்ணட்டும்ப்பா. ஆண்டவரே வயசப்பா அந்த குழந்தைங்க நல்லா வேத வாசிக்கட்டும். ஆண்டவரே இந்த குழந்தைகள் மூலமாக அவங்கள பேரண்ட்ஸ்லாம் சந்திக்கப்படட்டும் சுவாமி, சந்திக்கப்படட்டும் சுவாமி. அப்பா ஆண்டவரே நாங்கள் விதைக்கிற விதைகள் ஒன்று கூட வீணா போகக்கூடாது சுவாமி. ஆண்டவரே இந்த குழந்தைகள் எல்லாம் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே ஏசப்பா அந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய கிருபை அந்த குழந்தைகளுக்கு கூட இருக்கட்டும் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எந்த பொல்லாத பிசாசும் ஆண்டவரே இந்த குழந்தைகள் இருதயத்தை தொடாதபடிக்கு அப்பா இதுவரைக்கும் வளர்ந்த அந்த ஆண்டவரே ஏசப்பா அந்த கனிகள் ஆண்டவரை அவித்து போடாதபடிக்கு இந்த குழந்தைகளை பாதுகாப்பீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த குழந்தைகள் உமக்காக எழுப்பி பிரகாசிக்கட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவரே வருங்காலத்தில் ஆண்டவரே பைபிளை எழுந்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு வரணும் சுவாமி. அவர் இந்த குழந்தை இந்த தேசத்துக்காக ஓடணும் சுவாமி. ஆண்டவர் இந்த குழந்தைகள் உமக்காக எழுப்பி பிரகாசிக்கணும் ராஜா. வந்துக்கிற ஒவ்வொரு குழந்தை 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீ இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் விதைக்கிற விதைகள் ஒன்று கூட வீணாக போகக்கூடாது சுவாமி. அப்பா அன்னை எடுக்கிற பிரயாசத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், உடல் பிளவினங்கள், அப்பா எக்கனாமிக்கில் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டு நடத்தும் போது உதவி செய்யுங்க டேடி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த குழந்தைகளுக்கு உதவி செஞ்ச ஒவ்வொரு ஆசிரியரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எவ்வளோ வேலையை சுமந்து பழு இருந்தாலும் ஆண்டவரே எவ்வளோ பிரயாசப்படுறாங்கப்பா. ஆண்டவர் இந்த பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிரயாசத்திலும் ஆண்டவரே வாழ்க்கையில் கனிகளை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வைக்கணும் ஜெபிக்கணும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்களை எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா நீர் எவ்விதமாக இந்த உலகத்தில் ஆண்டவரே ஏசப்பா மனுஷங்க தயவிலும் அது பிதாவுடைய தயவிலும் வளர்ந்தது போல இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைரக்டரும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவ்விதமாக மனுஷங்க தயவிலும் ஆண்டவர் உம்முடைய தயவிலும் அதிகமாக வளரட்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த குழந்தைகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் வருகிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. அப்பா அந்த குழந்தைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. இந்த குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, உமக்காக எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆக்ஷன் சாங்ஸ் டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. சரியா? கிளாப் பண்ணலாமா? Don't
எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? டிங்டாங் மணியாச்சு, நம்ம MVNBBSும் வந்தாச்சு. டிங்டாங் மணியாச்சு, நம்ம MVNBBSும் வந்தாச்சு. நொண்டி கபடி கிரிக்கெட் எல்லாம் விட்டு கொஞ்சம் வாங்க, டான்ஸ் சாங் பப்பட் ஷோ பார்க்கலாம் ஓடி வாங்க. நொண்டி கபடி கிரிக்கெட் எல்லாம் விட்டு கொஞ்சம் வாங்க, டான்ஸ் சாங் பப்பட் ஷோ பார்க்கலாம் ஓடி வாங்க. புதிய ஃப்ரெண்டு கிடைப்பாங்க ஓடி வாங்க, நம்ம உண்மை ஃப்ரெண்டும் கிடைப்பாரு ஓடி வாங்க. ஜீவன் தந்து நேசித்தார் அவர் தாங்க, நம்ம லைஃப சூப்பரா மாற்றுவாருங்க. லல்லா 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 லல்லா. நல்லா சத்தமா கிளாப் பண்ணலாமா? போகாதே, சேட்டை என்றும் செய்யாதே, ரைட்டு லெஃப்ட்னு போகாதே, நீ செல்ல பிள்ளைய விசுவுக்கு. சாட்டிங் டேட்டிங் போகாதே, சேட்டை என்றும் செய்யாதே, ரைட்டு லெஃப்ட்னு போகாதே, நீ செல்ல பிள்ளை நம் விசுவுக்கு. டங்டும் தன்னாடி 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 டங்டும் தன்னாடி. பின்னாடி இருக்கவங்க கிளாப் பண்ணலாமா? நல்லா உற்சாகமா கிளாப் பண்ணலாம். சிஷ்டித்தவரை நீ நினைத்திடு, சிஷ்டித்தவைகளை மறந்திடு, அவரோடு நீ இணைந்திடு, பரிசுத்தமாக நீ வாழ்ந்திடு. பாதைக்கு வெளிச்சமாய் காதலுக்கு தீபமாய் வழிகாட்டும் வேதத்தை காத்துக்கொள். வேதத்தை வாசித்து ஜெபம் அதை செய்தால் ஜெயமே உன் வாழ்வில் தினம் வருமே. தங்டும் தன்னானே 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 தங்டும் தன்னானே. டீச்சர்ஸ் நேம் ரீட் பண்ணுறேன். டீச்சர்ஸ் வாங்க. பிகினர் ஏ சிஸ்டர் பிளஸ்ஸினா. கிளாப் பண்ணலாமா? இருக்கிறதுலே கஷ்டமான பொசிஷன் வந்து பிகினர்ஸை கவனிக்கிறது தான். சீனியர்ஸை விட பிகினர் டீச்சர்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் நிறையவே பண்ணியிருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணலாமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிகினர் டீச்சர்ஸ்க்காக? பிகினர் ஏ பிளஸ்ஸினா, பிகினர் பி சிஸ்டர் ரூபி, பிகினர் பி டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட், டீச்சர்ஸ் கிஃப்ட், டீச்சர்ஸ் ஒன்லி. பிகினர் சி சிஸ்டர் தேவரூபி, பிரைமரி ஏ சிஸ்டர் பிளஸ்ஸி. கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணலாமா? பிரைமரி பி சிஸ்டர் மகா, பிரைமரி சி சிஸ்டர் ஏஞ்சல். கிளாப் பண்ணலாமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும்? ஜூனியர் ஏ மிஸ்ஸஸ் ஜான்சி, ஜூனியர் பி மிஸ்ஸஸ் கலை, ஜூனியர் சி மிஸ்ஸஸ் விமலா, சீனியர் ஏ மிஸ்ஸஸ் ஜெசிந்தா,
சீனியர் பி மிஸ்ஸஸ் செல்வி, கிளாப் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டீச்சர்ஸ்க்காக? சீனியர் ஏ மிஸ்ஸஸ் ஜெசிந்தா, சீனியர் பி மிஸ்ஸஸ் செல்வி, சீனியர் சி ரெபேக்கால். நெக்ஸ்ட் கிஃப்ட் டைரக்டர் பிரதர் யுவராஜ். டைரக்டர் சிஸ்டர் ஜான்சி வாங்க, மிஸ்ஸஸ் ஜான்சி யுவராஜ். நெக்ஸ்ட் கோஆர்டினேட்டர்ஸ் நேம் வாசிக்கிறேன். பிரதர் மோசஸ், பிரதர் ஜான் மேத்யூ, கோஆர்டினேட்டர்ஸ் பிரதர் மகேஷ் குமார், பிரதர் டேனி, மிஸ்ஸஸ் எப்சி ராஜன், சிஸ்டர் பானு, மிஸ்ஸஸ் எப்சி ராஜேஷ், சிஸ்டர் இந்திராணி, சிஸ்டர் நந்தினி, சிஸ்டர் காமாட்சி, நீலாவதி அம்மா, ஜெயக்குமாரி அம்மா, லீலாவதி அம்மா, ஜெயக்குமாரி அம்மா. பிகினர் ஏ டீச்சர் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட வாங்க. பிகினர் ஏ டீச்சர் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட வாங்க. பிகினர் ஏ டீச்சர் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட. பிகினர் பி, பிகினர் சி டீச்சரோட வாங்க. என் சிஸ்டர் இருக்காங்களா? கை தட்டுங்க எல்லாரும். நல்ல உற்சாகமா வருங்கால இந்தியாவின் எதிர்காலங்கள். ஆமென். டீச்சர் எங்கம்மா? எடுத்துட்டீங்களா? பஸ்ஸி அந்த ஃபோன் அங்கே இருக்குது, எடு. ஓகே, இன்னொரு பரிசு அமைதியாக இருக்கவங்களுக்கு இன்னொரு பரிசு பாருங்க, கொடுங்க. வெரி குட். பென்சில், எரேசர். ஆஹா, அமைதியாக இருந்தால் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம். அமைதியாக இருங்க. ஓகே, கை தட்டுங்க. நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க. தேங்க்யூ.
கை தட்ட மாட்டீங்களா எல்லாரும் பரிசு வாங்கும் போது? டிலனுக்கு ஒன்று கொடுங்க. டிலனுக்கு இருங்க போயிடாதீங்க யாரும். கொடுக்கலாம் பிரதர், அது இருக்கு, வச்சிருக்கேன், தருவேன், இருங்க. ஓகே, எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? சீக்கிரம் கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க குழந்தைகளுக்கு. தேங்க்யூ. போலாம். அடுத்து வந்துருங்க. ஓகே, எல்லாம் நில்லுங்க. கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. வெரி குட். தேங்க்யூடா. போங்கடா. எல்லாரும் இந்த கலர் லைட்டுக்கு அப்படியே நின்றுக்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அடுத்து பிரைமரி. ரெடி? ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஓடுங்க. பிரைமரி ஏ, பிரைமரி பி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வாங்க. டீச்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு மேலே வாங்க. தேங்க்யூ சொல்லுங்க. நன்றி. ஓகே, நின்றுங்க. கை தட்டுங்க. வெரி குட், தேங்க்யூ. அடுத்த செக்ஷன் வாங்க. ஏஞ்சல், பிரைமரி சியா, வாங்க. எடுத்துட்டீங்களா? போலாம். தேங்க்யூ. எல்லாம் கை தட்டுங்களே குழந்தைகளுக்கெல்லாம். ஜூனியர் ஏ, ஒடியாங்க. தேங்க்யூ. எடுத்தாச்சா? டீச்சர் எங்க? இந்த கிளாஸ் டீச்சரு? ஓ, பின்னாடி ஆளே தெரியல. எடுத்துருங்க. இல்லை, ஸ்டூடெண்ட்டை தள்ளிடுவீங்க போல இருக்குது. கை தட்டுங்க. வெரி குட். அடுத்த கிளாஸ் ஜூனியர் பி. பார்த்து கரண்ட் இருக்கு, பார்த்து வாங்க. லைன் அப் பண்ணுங்க. இங்கே தேங்க்யூ. எடுத்துட்டீங்களா? அடுத்து இன்ஸ்பெக்ஷன் கிஃப்ட் கொடுக்குறோம், அமைதியா இருங்க எல்லாருக்கும். தேங்க்யூ. அடுத்தது ஜூனியர் சி. சீனியர் எழும்புங்க. சீனியர் ஏ அங்க வாங்கிட்டு வாங்க. மாதவன் பதட்ட வாங்கிட்டு வாங்க. தம்பி போப்பா, அண்ணன் அங்கிள்கிட்ட வாங்கிட்டு வா. சீக்கிரம். நீ வாங்கிட்டியா கிஃப்ட்? டீச்சர் யாரு? விமலாஸ்டரா? ஓகே, ரெடி. தேங்க்யூ. நன்றிடா. அடுத்து சீனியர் ஏ. டைம் ஆகிப்போச்சு, சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க. பென்சில் வாங்கிக்கிங்க. மாதம் பிரதர், சீனியர்லாம் வாங்க. ஜான் மேலே வாப்பா. ஓகே, எடுத்தாச்சா? எடுத்துருங்க. டக்குன்னு வாங்க. ஓகே, டன். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ். வெரி குட், சூப்பர். ரெபேக்கா சார், அடுத்து உங்க கிளாஸ். இப்படி தான் போட்டோ எடுக்கணும். வெரி குட். ஓகே, டன். அடுத்த டீச்சர் வாங்க. சீக்கிரம். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? நில்லுங்க, எல்லாம் நில்லுங்க. தேங்க்யூ. ரெடி? கை தட்டுங்க. கடைசி கிளாஸ், கை தட்டுங்க. ஓகே, அமர்ந்து கொள்ளலாம். அடுத்து இன்ஸ்பெக்ஷன். பிகினர்ல 3வது இடத்திலே இந்த ஆண்டு ஜெயித்தவர்கள் பிகினர் செக்ஷன் சி.
குடுமா. பிகினர் சி, கை தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது இரண்டாவது பரிசு. இரண்டாவது பரிசு வேண்டாம், முதல் பரிசு சொல்றேன். ரெண்டாவது பரிசுனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்னு ஆயிடுமே. முதல் பரிசு goes to beginner section. Beginner section, B section. செகண்ட் உங்களுக்கு யாருன்னு தெரியும்? யாரு? பிளஸினா. லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. பிரைஸ் கை தட்டு, கை தட்டு. அடுத்து ஜூனியர்ல நான் மாறி மாறி சொல்லுவேன், அமைதியா இருங்க. இதெல்லாம் உஷாரு. பைபிள் ஒரு வசனம் கேட்டால் தெரிய மாட்டேங்குது. பிரைமரி ஜூனியர்ல இரண்டாவது பரிசு, the second place goes to junior section. ரெண்டு பேரும் ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க, கவனிங்க. ஜூனியர் செக்ஷன்ல இரண்டாவது பரிசு, செகண்ட் பிரைஸ் goes to junior section. ஜூனியர் செக்ஷன் சி. இப்போ இன்னும் த்ரில்லிங்கா இருக்குல்ல? வாங்க கை தட்டுங்க ஸ்டூடெண்ட். ஜூனியர் செக்ஷன் சி இரண்டாவது பரிசு. வெரி குட். ஜூனியர் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜூனியர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் goes to மிஸ்ஸஸ் கலை மதன். கைகளை தட்டு. நல்ல உற்சாகமாக கை தட்டுங்க. நல்லா தட்டுங்களேப்பா. God bless you. ஜூனியர்ல தேர்ட் பிரைஸ் உங்களுக்கு தெரியும் யாரு? ஜூனியர் ஏ. தேர்ட் பிரைஸ் goes to ஜூனியர் செக்ஷன் ஏ, மிஸ்ஸஸ் ஜான்சி யுவராஜ். கை தட்டுவான். பிரைமரியில இரண்டாவது பரிசு, பிரைமரி செகண்ட் பிரைஸ் goes to பிரைமரியில செகண்ட் பிரைஸ் goes to செக்ஷன் பி, ஷீபா ஆர் ஷீபாஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரைமரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் goes to பிரைமரி செக்ஷன். First prize goes to primary section A. Blessy class. Third prize Angel. வந்துருமா? கை தட்டுங்க, கை தட்டு. அடுத்த சீனியர்ல third prize. Seniorல third prize goes to senior section. Third prize goes to senior section. Third prize goes to senior section A. நல்லா கை தட்டுங்க மிஸ்ஸஸ் ஜெசிந்தா டேனியல். First prize goes to senior section C, Mrs. Rebecca Amos. கைகளை தட்டுவோம், கை தட்டு உற்சாகமாக. Second prize goes to Mrs. Selvi Umanath. கைகளை தட்டு உற்சாகமாக. வெரி குட். கைகளை தட்டுவோம், கை தட்டுவோம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க,
வாங்க ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம், கண்ணை மூடுங்க. கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் முழங்கால் படியிடுவோம். ஜெபம் முடித்த பிற்பாடு புதுசாக வந்தவங்களாம் முன்னாடி வாங்க, உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். மற்ற ஆளுக்கெல்லாம் கிஃப்ட் இருக்கா? அப்படியா? பெரிய தெரியல எனக்கு. வாங்காத பிள்ளைங்க இருந்தாங்கன்னா முன்னாடி வாங்க, வாங்கணுங்க பிள்ளைங்க இருந்தால் பின்னாடி போங்க. அல்லேலூயா, ஆமென். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. இந்த 7 நாட்களும் தகப்பனே தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாக சிறு பிள்ளைகள் அனைவரும் வந்து கர்த்தாவே நம்முடைய வசனத்தை கேட்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே அநேக காரியங்களை பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டி நீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனமும் பிள்ளைகளுடைய இருதயத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 1 30 60 100 பலன் தரும்படிக்காய் நண்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் செமைப்படுத்தும். இருதயத்தில் நம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே பதியட்டும் அப்பா, அது நிலைத்திருக்கட்டும். இந்த வார்த்தையானது தகப்பனே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கட்டும் அப்பா. ஆவியாயும் ஜீவனமாயிருக்கூடிய வல்லமுள்ள வார்த்தை பிள்ளைடைய இருதயத்தில் ராஜா பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அது மிகுந்த பலனை தர வேண்டும் என்று சொல்லி கூட ஜெபிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொன்னீரே. அதன் பலனை நாங்கள் அனுபவிக்கும்படிக்காய் இந்த அறுவடையை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ராஜா கர்த்தருக்குள்ளே பலப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுகிற பிள்ளைகளாக இவர்கள் வளர்ந்து பெருகுவதை நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக இந்த அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். பெற்றோரை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவை சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்தரலும் அப்பா. இந்த குடும்பங்கள் தலைக்கட்டும். இந்த அன்பு பிள்ளைகள் இங்கு வந்தது நிமித்தம் இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பமும் தலைக்கும்படிக்காய், கர்த்தரை அறிந்து கொள்ளும்படிக்காய், கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படும்படிக்காய் கர்த்தர் கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே இதற்காக உழைத்த ஆண்டவரை கொடுத்த ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக முக்கு கொடாகொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தரே இதை நடத்தி தந்தீர், கர்த்தரே இதை நன்மையாக மாற்றுகிறீர். இதை ஆண்டவரே நன்மையை முடிசூட்டுகிறீர் அப்பா, நன்மையால் முடிசூட்டுகிறீர் ஆண்டவரே. முக்கு நன்றி செலுகிறோம். விளைய செய்கிற தேவனே அப்பா தகப்பனே, நாங்கள் கர்த்தாவை விதை விதைத்திருக்கிறோம். அது தண்ணீர் ஊற்றப்பட்டு அது அனுதினமும் கர்த்தாவே அது விளையும்படிக்கான பலனை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே. இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. பெரிய காரியங்களை பிள்ளைகளை கொண்டு நீர் செய்வீராக. மேன்மேலும் பலப்பட உதவி செய்யுங்கப்பா. திருச்சபையை ஆசீர்வதித்து நடத்துகிற அருமான ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தியெல்லாம் ராஜா. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க ராஜா. உழைத்து நிமித்தம் இருக்கிற எல்லா தரிசனங்களை ஆண்டவரே, எல்லா திட்டங்கள் தீர்மானங்களையும் பிள்ளை மேல் வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே நிறைவாய் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுகிற நாட்கள் வரட்டும் அப்பா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லப்பட்டபடி அப்பா தாமதித்தாலும் அதற்கு காத்திரே என்று சொல்லியிருக்கிறேன். காத்திருந்த நாட்கள் போதும் சுவாமி, பலனை அடையும்படிக்காக அப்பா தகப்பனே அது நிச்சயமாய் வரும்படிக்காக கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மை பலனாக வரும் என்று சொல்லப்பட்டபடி நன்மையினால் திருப்தியாக்குவேன் சொன்ன தேவன், ஆசாரிகளின் ஆத்துமாக்களை நன்மையினால் திருப்தியாக்குவேன், கொழுமையானவர்களால் திருப்தியாக்குவேன் சொன்ன தேவன் அமிதமாய் நீர் ஆசீர்வதித்தரும். ஆசீர் கர்த்தருடைய தயவினால திருப்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் திருப்தி அடையக்கூடிய ஆசீர்வாதத்தினால நிரப்பும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. அவர்களை வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேறும்படிக்காய் அந்த பிராட்சனை கூட நீங்க ஆசீர்வதித்து அதன் மூலம் ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய அனுகூலமான கிருபைகளை கொடுத்து சுவாமி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டு வழிநடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் வழிநடத்த போற தேவனுக்கு கோடாகொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சகல கணமும் துதி மகிமையும் தேரர் ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.